ஒரே நாளில் எங்களோட காப்பகத்துக்கு இன்றைக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஒரு சில வீடியோக்கள் தான் நான் இதில் காட்டுறேன். உண்மையிலேயே நான் ஒரு சில மக்களுக்கு நன்றி சொல்லணும். என்னென்னு சொன்னால், ஒரு குட்டியை பார்த்தோன்னே அதை காப்பாற்றணும், அதுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும், பசியில் இருக்கக்கூடாது, வாகனங்களில் அடிபட்டு சாகக்கூடாது, அதுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கணும், ராசியை கட்டை கொண்டு போய் கொடுப்போம்னு சொல்லி நினைக்கிறதுக்கு முதல் கண் வணக்கம், நன்றி. என்னுடைய இதயம் கனிந்த நன்றிகள். ஏனெண்டா உங்களுக்கு தெரியுதப்ப ராசியக்காக்கு நாய்க்குட்டி பிடிக்கும்ன்றபடியா அது கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது வாகனங்களில் அடிபடும்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. எல்லாருமே சிந்திச்சு செயல்படுறீங்க. சூப்பர், நன்றி. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், கொண்டு வந்து வீசுகிற பகுதி பாசிட்டிவ்னா நெகட்டிவ் வந்து இருக்கும் இல்லையா? வீசுகிற பகுதி நீங்கள் என்ன மனசோட வீசுகிறீங்க, என்ன எதுக்காக வீசுகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் 1000 வருஷம் நல்லா இருக்கணும். அந்த ஒரு உயிருக்கு சாப்பாடு கொடுக்குறது உங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. அதை கொண்டு வந்து ரோட்டில் வீசுகிறீங்கன்ற இந்த யோசிக்கிறீங்கன்னா அது பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மனநிலைமை கொண்ட ஒரு இது. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. எனிவே எனக்கு பாசிட்டிவாக நினச்சி என்னோட சேர்ந்து இந்த இதை செய்கிறவங்களுக்கு நன்றி. இதை காப்பகம், அதாவது காப்பகத்தில் உள்ளவங்களை வர சொல்லி கொடுக்காம நீங்கள் கொண்டு வந்து கொடுக்குறீங்க பாருங்கள், அது இனி இல்லைன்ற ஒரு பெரிய புண்ணியம். ஏனென்றால் எங்களோட காப்பகத்தில் இருந்து டவுன் வர்றண்டாலே எங்களுக்கு 1500 வேணும். ஸோ அந்த காசை வந்து நீங்கள் எங்களுக்கு மிச்சம் முடிச்சு தந்துருக்குறீங்க, நன்றி. எனக்கு கவலை என்னென்னு சொன்னால், இந்த நல்லா வளர்த்த நாயை குட்டி போட்டதை கொண்டு வந்து இந்த ரோட்டில் இன்றைக்கு விட்டுட்டு போனது, ஸோ இன்றைக்குள்ள முந்தின நாள் விட்டுட்டு போனது பெரிய ஒரு கவலையான விஷயம். எனவே அது அவங்களுக்கு விதைக்கிறது கண்டிப்பாக அறுவடை நடக்கும் இல்லையா? நெல் விதைச்சோம்டா அதை அறுவடை பண்ணி ஆகணும். அது அறுவடை பண்ணினோன்னு என்ன, 4 ஊருக்கு போகும், 8 ஊருக்கு போகும் அந்த அரிசி. ஸோ அதே போல தான் நாங்கள் செய்யும் பாவங்கள் எங்கள் மூலமாக எங்களுடைய பரம்பரைகள், எங்களுடைய இரத்த சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் அது பகர்ந்து போகும். அது உங்களோட விருப்பம். நீங்கள் எப்படி பாவங்களையும் சாபங்களையும் தேடிக்கொள்ள போகிறீங்க, வேண்டிக் கொள்ள போகிறீங்கன்றது தயவு செய்து ஒவ்வொரு சனி ஞாயிறும் அல்ல ஒவ்வொரு ஞாயிறும் எங்களோட காப்பகத்தில் பிற்பகல் கருத்தடை நடைபெறும். நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட குட்டிகளை கொண்டு வந்து செய்து கொள்ளுங்கள். 6 மாதத்துக்கு மேலே இருக்கணும் கருத்தடை செய்கிறது. இந்த இதில் வந்து கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறது, நாயை கருத்தடை செய்யாதீங்க, அது குட்டி போடட்டும், அது பாவம், அதில் குட்டி, அது நீங்கள் இனத்தை அழிக்கிறீங்க, எனக்கு வாயில் நல்ல பச்சை தூசணம் வந்துடும். அப்படி கதைக்கிறவங்க நீங்கள் லட்சமாக உங்கள் வீட்டுக்கு அனுப்பி உங்களோட வீட்டில் உள்ள உங்கள் அம்மா அப்பாவையோ இல்லை உங்கள் சொந்தக்காரர்களையோ வச்சு பாருங்கள். நாங்கள் தாரோம் குட்டி, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வருது, நாங்கள் கொண்டு வந்து உங்களோட வீட்டை தாரோம். இனத்தை நாங்கள் அழிக்காமல் உங்களோட வீட்டை நாங்கள் கொண்டு வந்து தாரோம், நீங்கள் பாருங்க சரியா? சாப்பாடு பாலை கொடுத்து அதோட டாய்லெட்டை அள்ளி அதை குளிப்பாட்டி அதுக்கு இருமல் காய்ச்சல் இல்லை பாவோ இல்லை டிஸ்டம்பர் என்ன வருத்தம் வந்தாலும் நீங்கள் ஊசி அடித்து நீங்கள் பாருங்கோ சரியா? அதுண்ட குட்டி திருப்பி குட்டி போட்டோன்னு பாருங்கோ, நீங்கள் திருப்பி அதுக்கும் குட்டி போடும், அதையும் நீங்கள் பாருங்கோ சரியோ? அது ஒரு நாயை 8 குட்டி போடும், அந்த 8 திருப்பி இன்னொரு 4 போடும், அந்த 4 திருப்பி 4 போடும், 5 போடும், நீங்கள் வச்சு பாருங்கோ சரியா? அறிவுள்ள நீங்கள் எங்களுக்கு அறிவுன்றதே இல்லை. நாங்கள் கருத்தடை செய்கிறபடியே எங்களுக்கு அறிவு இல்லை. அறிவுள்ள நீங்கள் இந்த பந்தியாக வந்து இதில் எழுதாமல் நீங்கள் எங்கள்கிட்ட ரசியக்கா நான் ஆட்டோ நாளைக்கு அனுப்புகிறேன், நாய்க்குட்டியை அனுப்பி விடுங்க, கருத்தடை செய்ய வேணாம் ஒன்று சொல்லி உரிமையோடு வந்து கேளுங்க. நாங்கள் உரிமையோடு தரோம். எங்களுக்கு ஒரு எழுத்து டாக்குமெண்ட் ஒன்றும் தேவையில்லை. நாங்கள் அப்படியே தூக்கி தரோம். உங்களோட வீட்டை வச்சு நீங்கள் வடிவாக பாருங்க சரியோ? அதை விட்டு போட்டு இதில் வந்து பந்தியாக எழுதக்கூடாது. ஏன் கருத்தடை செய்கிறீங்க? அது கருத்தடை செஞ்சால் இனம் அழிஞ்சு போயிடும். இனம் அது செத்தா பரவாயில்லை, சாப்பாடு இல்லாட்டி பரவாயில்லை, அது அழுது பசியில் உருகி எறும்பு மொச்சி இந்த என்ன தெள்ளு மொச்சி உண்ணி மொச்சி செத்தாலும் பரவாயில்லை, இனம் அழியக்கூடாது சரியா? எங்களோட இனம் அழியக்கூடாது. நாங்கள் எங்களுக்காக வளர்க்குற நாயோட இனம் அழியக்கூடாது. இனம் அழியக்கூடாதுன்னா நீங்கள் எழுத வேண்டியது எனக்கு அல்ல, மக்களுக்கு எழுத வேணும்.
அந்த அறிவுள்ள மக்களுக்கு நீங்கள் எழுதினால்தான் அவர்கள் வந்து எழுதணும், இல்லை சொல்லணும். உங்களோட உறவினர்களுக்கு சொல்லணும். கொண்டே ஒருத்தருக்கும் தெரியாமல் ஒளிச்சு மறைச்சி வீசாத, அது உனக்கு தான் பாவம், உண்ட பிள்ளைகளுக்கு பாவம், உண்ட குடும்பத்துக்கே பாவம். அது காலங்காலமாக அந்த பாவம் விடாது. பூனைக்குட்டியே வீசுறது 7 ஜென்மத்துக்கும் பாவம். ஒரு பிறப்பு 84 பிறப்பு இருக்குது நாங்கள் செய்கிற பாவத்துக்கு. அந்த 84 பிறப்பும் என்னென்ன பிறப்போ ஆடினவருக்கு தான் மட்டும் தெரியும். ஸோ யோசித்து சிந்தித்து எழுதுங்கோ, கதையுங்கோ. நல்லா படித்தவர்கள், நல்லா படிக்காதவர்கள், அறிவுள்ளவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. என்னென்னோ எல்லாம் எழுதுகிறாங்க, யோசிக்கிறாங்க. சில படித்தவர்கள் வந்து இதில் எழுதைக்கில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்து கூட்டி கொண்டு போங்க. நாய்க்குட்டிகளை வந்து கூட்டி கொண்டு போங்க. கூட்டி கொண்டு போயிட்டு அது குட்டி போட உங்களோட அம்மா அப்பாவையோ இல்லை யாரையோ உறவினர்களையோ வச்சு பாருங்கள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம். இன்றைய பொழுது உங்களுக்கு இனிதாக அமையட்டும். எங்களிடம் நிறைய குட்டிகள் வந்திருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம்.